நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டு தெரியுமா? நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் 10-15 பேர் உயிர் போயிடும். பல இடங்கள்ல பத்திரிகைகள் படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில்ல அங்க 20 பேர் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு. 50,000 பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடும் 10-20 பேர் உயிர் போயிடும். இது புரியாம பல பேரு வேடிக்கை பார்க்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குக்குள்ள வந்தாங்க. இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனாலதான் போய் 10-15 பேருக்கு அறை கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க. இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அது கீழே விழுந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட 1000 மடங்கு நான் வருத்தப்படுவேன். டிரைவர்கள் கண்ணாபின்னான் வண்டி ஓட்டிடுறாங்க, முந்திக்கிட்டு போகாதீங்க, வேகமா போகாதீங்க, ரோட இறக்கி போகும்போது ஜாக்கிரதையா போங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாரும் நிம்மதியா போயிட்டீங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். என்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கிளைக்களத்துக்கும் அதுதான் சொல்லியிருக்கேன். நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்து போகணும், மெதுவா போகணும். ஓட்டிட்டு போய் எப்பவும் தனியா போகாதீங்க, 5 வண்டி 10 வண்டியா போங்க, போய் உங்களை காப்பாத்திக்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் பத்திரமாக வாகனத்திலே செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வாகன ஓட்டி பத்திரமாக மக்களை வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வாகன ஓட்டிக்கு ஆலோசனை இந்த நேரத்தில் தெரிவித்து